அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம 28/3/2025 இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ் தொண்டு ஜி போப் வீரமாமுனிவர் தொடர்பான தமிழ் தொண்டு செய்திகள் பார்க்க போகிறோம். ஸோ அவங்க 2 பேரை பற்றியும் கேள்விகள் கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பழைய கேள்விகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 பேரும் மிஸ் பண்ணிவிட்டு கொஸ்டினே கேட்டிருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு முக்கியமான 2 ஆளுமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பிறந்து வெளி தேசத்தில் பிறந்து தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக ஒரு தமிழராகவே தமிழ் மாணவனாகவே உணர்ந்து வாழ்வில் தமிழுக்காக பல தொண்டு சென்ற மனிதர்கள் இவங்க. ஏன்னா நம்ம தமிழன், பிறப்புல தமிழனாக இருக்கிறோம், மொழியில் தமிழனாக இருக்கிறோம், அதனால் நமக்கு தமிழ் உணர்வு வந்திருக்கு. இது ஒன்றும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்குள்ள ஒரு உணர்வு கிடையாது. ஏன் அப்படின்னா இது பாராட்டத்தக்கது இல்லை. ஒரு தாயோடைய 2 மகன்கள் இருக்காங்க, 2 மகன்களும் தாயை அன்பு செய்கிறதோ இல்லை தாய் 2 குழந்தைகள் பாசமாக கொஞ்சிறதோ உலக இயற்கை. இது ஒரு பெரிய அற்புதம்னு சொல்ல முடியாது. ஏன்னா தாய் தன்னுடைய குழந்தைகளை கொஞ்சிறாள், தன்னுடைய மகன் தன்னுடைய தாயை பாசமாக நேசிக்கிறான். இது இயல்பான ஒரு விஷயம். இது ஆடு மாடு கோழி எல்லா உயிரினங்களுமே பண்ணக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு தான். ஆனால் எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை, யார் என்றே தெரியாத ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு குழந்தையை போய் இன்னொரு தாய் எடுத்து நேசிக்கிறாள் அப்படின்னா அந்த அன்பு பாராட்டக்கூடியது. சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதனால ஜி போப் என்கின்ற இவரும் வீரமாமுனிவர் இது போன்ற நிறைய பேர் இந்தியாவுக்கு வருகை தந்தவர்கள் நம்ம தமிழ் தாயை, கல்வி தாயை கண்டு அந்த தமிழ் தாயோடைய சுவையை உணர்ந்து தமிழ் மொழியின் மீது அதிக ஆர்வம் கொண்டு இலக்கியங்கள் படைத்து இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அவங்க நாட்டுடைய இலக்கியங்கள் கொண்டு போய் சேர்த்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்ததுல இவங்க 2 பேருடைய பங்கு ரொம்ப அளப்பரியது. அவரில் முதல் ஆள் தான் ஜி போப், 2வது ஆள் தான் வீரமாமுனிவர். காலவரிசை எப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீரமாமுனிவர் தான் வரணும், அடுத்தது தான் ஜி போப் வரணும். ஸோ நமக்கு ஜி போப் மற்றும் வீரமாமுனிவரின் தொண்டுகள்னு கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து பார்த்துருவோம். ஸோ ஜி போப் இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜியூனா என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். இவரோட முழு பேர் ஜார்ஜ் யூக்லோ போப், அதை சுருக்கி தான் ஜியூ போப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருடைய பெற்றோர் பார்த்தீங்கன்னா ஜான் போப், அதுக்கப்புறம் கேதரின் யுலாஃப் இவங்களுக்கு மகனாக பிறக்கிறார். 1820 பிறக்கிறாரு. பிரான்ஸ் நாட்டுடைய எட்வர்டு தீவுல பிறக்கிறார். சில இடங்கள்ல இவர் கனடாவில் பிறந்திருக்கிறார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பட் பள்ளிப்பாட புத்தகங்களில் பிரான்ஸ் நாட்டுடைய எட்வர்டு தீவுல இவர் பிறந்ததாக தகவல்கள் இருக்கு. ஸோ போப்புல பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த சமயப்பற்று மிக்கவர். ஆக்சுவலாக அவர் இந்தியாவுக்கு வர்றதுக்கான நோக்கம் தமிழ் படிக்கிறதுக்காக கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய அந்த திருமறை பணிக்காக, கல்வி பணிக்காகவும் இறை பணிக்காகவும் நம்மளுடைய தமிழ் தேசத்திற்கு வருகை தந்தவர். இவர் யார்கிட்ட தமிழ் கற்றுக்கொண்டார் அப்படின்னா, ராமானுஜ கவிராயர் என்பவருடன் தமிழ் கற்றுக்கொண்டார். ஜி போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சுறுசுறுப்புள்ளவர் அப்படின்னு அவரை பற்றி பல நூல்களில் குறிப்புகள் இருக்கு. ஜி போப் திருக்குறளை படித்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆனார். திருக்குறள், திருவாசகம். அவர் திருக்குறளை படித்ததுக்கு பிறகு திருவள்ளுவர் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு அதிகமான ஒரு மரியாதை ஏற்பட்டது. அதனால திருவள்ளுவரை உலகப்புலவர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ கனடாவுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஏதோ தொடர்பு உண்டு. திருக்குறளையும் திருவாசகத்தையும் மொழிபெயர்த்த ஜி போப் கனடாவில் பிறந்தவர் அப்படின்னு சில புக்கில் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதனால அந்த லைன் அப்படியே வச்சிருக்கிறாங்க. 2மே ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுனால அதை கொடுத்துருக்காங்க. ஆனால் பொதுவாக ஜி போப் அப்படின்னு நம்ம பார்த்தாலே அவர் எட்வர்டு தீவில் பிறந்திருக்கார் அப்படின்னு பள்ளி பாட புத்தகங்களை கொடுத்துருக்காங்க. எதுக்கு 2 ஃபேக்டையும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, 2மே ஸ்கூல் புக்கில் உள்ளது தான். அப்படிங்கும்போது ஒருவேளை ஆன்சர்ஸில் உங்களுக்கு எட்வர்டு தீவ் பிரான்ஸ் நாடு இருந்துச்சுன்னு கொடுத்தா நம்ம அத்தனை பண்ணணும், ஆன்சராக போட வேண்டும். ஸோ இதுக்காகத்தான் அந்த 2 மேட்டரை என்ன பண்ணியிருக்காங்க, சேர்த்தே கொடுத்துருக்காங்க. சிலர் அப்போ இது ஏன் புக்கில் போடாமல் இருக்குது, இது ஏன் நீங்கள் போடலை அப்படின்னு நம்ம கேட்டக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் என்ன சொல்லியிருக்காங்க, அதில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எட்வர்டு தீவு பிரான்ஸ் நாட்டில்னு சொல்லியிருக்காங்க. சில புத்தகங்களையும் கொடுத்துருக்கு, அது கனடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் பார்த்துக்கங்க. ஜி இப்போ பார்த்தீங்கன்னா புறநானூற்று பாடல்களில் சிலதை எக்ஸ்ட்ராக்ட்ஸ் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பா மாலை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இவர் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். ஸோ இவருடைய மொழிபெயர்ப்புகளில் முக்கியமான இந்த புறநானூற்றுடைய மொழிபெயர்ப்பு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழில் உள்ளதை ஆங்கிலத்துக்கு கொண்டு போயிருக்கார். ஸோ வெளிநாட்டிலிருந்து பயணம் செய்து வந்த இவர் பார்த்தீங்க அப்படின்னா சென்னைக்கு சேர்றார். சாந்தோம் அப்படிங்கிற இடத்துல தான் முதன்முறையாக தமிழ் உரைகளை படித்து அதற்கு பிறகு சொற்பொழிவாற்றுகிறார். ஸோ இங்கேருந்து இங்கிலீஷ்காரங்களுக்கு அது ஒரு பெரிய வியப்பாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் திருக்குறளை இயேசுநாதரின் இதய ஒளி, மலை உபதேசத்தின் எதிரொலி அப்படின்லாம் புகழ்ந்திருக்கிறாரு. ஸோ தமிழ் மொழியை பயில தொடங்கிய சிறிது காலத்திலேயே
ஐரோப்பியர்கள் பயன்படுத்தி அதை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் மொழிபெயர்த்திருக்கிறாரு. முக்கியமான மொழிபெயர்ப்புகள் 2 தான். திருக்குறள், திருவாசகம் தான். இது 2யும் மொழிபெயர்த்திருக்கிறார். போப் அவர்கள் பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல வாழ்ந்த பொழுது இலக்கணங்கள தெளிவாக கற்றுக்கொண்டு, அதன் அடிப்படையில தமிழ் மொழியை முறையாக படிக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் தொல்காப்பியம், நன்னூல் இந்த மாரி இலக்கண நூல்கள் இதெல்லாம் எளிமையாக படிக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி தன்ன மாரி வரக்கூடிய ஐரோப்பியர்களுக்கும், மத்த மக்களுக்கும் இது புரியணுங்கிறதுக்காக ஒரு எளிய தமிழ் இலக்கண நூல் ஒன்றையும் எழுதி வைத்தார். ஸோ ஐரோப்பியர் தமிழ் மொழியை கற்கிறதற்கு பார்த்தீங்கன்னா, தமிழ் ஹேண்ட் புக் அப்படின்னு ஒண்ணு அவர் எழுதிட்டார். ஈஸியா படிக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக எழுதியிருந்தாரு. ஸோ தமிழ் மொழியில் எழுதப்பட்டிருந்த தமிழ்நாட்டு வரலாற்றை தமிழில் எழுதி பதிப்பிக்கவும் செய்தார். பள்ளிக்கூடங்கள்லையும் பள்ளி மாணாக்கர்களும் தாய்மொழி வாயிலாகவே அனைத்து துறை கல்விகள் பெறுவதும் முறையானது என்றும், அத்தகைய கல்விதான் பயனளிக்கும் என்றும் அவர் கருதினார். இது மட்டும் இல்லாம பரிதிமாற் கலைஞர் அவருடைய தனி பாசுரத் தொகை என்னும் நூலை ஜி.யு. போப் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். சீவக சிந்தாமணி அது செந்தமிழ் காப்பியங்கள்ல ஒன்று மட்டும் இல்லாம உலக மகா காவியங்களில் ஒன்று அப்படின்னு பாராட்டியிருக்கார். இதுவும் முக்கியமான கேள்வி. ஜி.யு. போப் ரொம்ப புகழ்ந்து பாராட்டிய காப்பியம் சிலப்பதிகாரம் கூட கிடையாது. சீவக சிந்தாமணியை பாராட்டியிருக்கார். வீரமாமுனிவரை பின்பற்றி ஐரோப்பியர் பலர் தமிழ் அகராதியை உருவாக்குனாங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமான ஒருத்தர் ஜி.யு. போப் உண்டு. பின்னாடி ஒரு டிக்ஷனரியும் போட்டார். இது போக பெப்ரிசியஸ், ராட்லர், வின்ஸ்லோ, பெர்சிவல் பாதிரியார் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஜி.யு. போப்புடைய தொண்டு உள்ளம், போப்புடைய பிரதர் ஹென்றி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம் பரப்புறதுக்காக ஒரு குருவாக பணியாற்றிட்டு இருந்தார். அவரை பின்பற்றி தானும் அண்ணனை மாதிரியே ஒரு குருவாக மாறணும், ஒரு சாமியாராக மாறணும் அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தில் பாதிரியார்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால போப் என்ன பண்ணுறாருன்னா பாதிரியாராக மாற விரும்புகிறார். ஸோ தம்முடைய 19வது வயதில் என்ன பண்ணுறாரு, தமிழகத்தில் சமய பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்படுறாரு. பாய்மர கப்பலில் சென்னைக்கு அவர் சேர்றதுக்கு 8 மாதங்கள் ஆகுது, 8 திங்கள் ஆகின்றன கொடுத்துருக்காங்க. இந்த 8 திங்களுக்கு வர்ற வரைக்கும் சும்மா இருக்காம என்ன பண்றாரு, கப்பல்ல சும்மா நேரத்தை கழிக்க கூடாது அப்படின்னு வடமொழி நூல்களையும் தமிழ் நூல்களையும் படிக்கிறார். இப்பதான் அவர் தமிழ் மொழியோட இறங்குறார். நம்ம ஒரு வெளிநாட்டுக்கு போறோம், கப்பல்ல போகும்போது அந்த டைம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு அந்த நேரத்தில் என்ன பண்றாரு, தமிழ் மொழியை படித்து கொண்டு வருவோம், இங்க போற இடத்துக்கு தமிழ் மொழி பயனுள்ளதா இருக்குன்னு வர்றாரு. தமிழகத்துல வந்த உடனே உங்களுக்கு 1839 தென்னிந்தியாவுக்கு வர்றாரு. டாக்டர் ஜி.யு. போப் அவருக்கு செந்தமிழ் செம்மல்னு ஒரு பேர் இருக்கு பாருங்க, அதை கேட்பாங்க. செந்தமிழ் செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ சென்னை சாந்தோம்ல பணியாற்றிய பிறகு அப்புறம் நேராக திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வர. திருநெல்வேலி இப்போ உள்ள தூத்துக்குடி, அப்போ திருநெல்வேலி இப்போ தூத்துக்குடியில் சாயர்புரம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவர் தங்குறாரு. அங்கே பள்ளிகளை நிறுவுறாரு. கல்வி பணி, சமய பணி எல்லாத்தையும் அங்கே ஆற்றிக்கொண்டு அங்கே செயல்படுறாரு. ஸோ சமய கல்லூரிகளில் தமிழ் இலக்கியங்கள், ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றையும் கிரேக்கம், லத்தீன், எபிரேயம் போன்ற முதலியும் கற்றுக்கொள்ள செய்தார். கணிதம், அறிவாய்வுன்னு சொல்லக்கூடிய தருக்கம், அதாவது லாஜிக் ரீசனிங், மெய்யறிவு, பிலாசபி இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தார். ஸோ திருநெல்வேலி சாயர்புரத்தில் 1842 முதல் 49 வரைக்கும் கல்வி பணி ஆற்றியதுக்கு பிறகு போப் மறுபடியும் இங்கிலாந்துக்கு போக வேண்டியிருக்கு. ஏன்னா அவருக்கு அங்கே திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்திருக்கிறார்கள். ஸோ போப் இங்கிலாந்துக்கு போறாரு, அங்கே போய் திருமணம் செய்கிறாரு. 1850ஆம் ஆண்டு அவருக்கு திருமணம் நடைபெறுகிறது. மீண்டும் அங்கேயே இருக்காம மறுபடியும் மனைவியோடு அழைச்சிட்டு என்ன பண்றாரு, தமிழகத்துல தஞ்சாவூருக்கு வந்துடுறாரு. ஸோ தஞ்சாவூருக்கு வந்த பிறகு இங்க மீண்டும் 8 ஆண்டு காலங்கள் தங்கி இருக்காரு. இப்போ சென்னை, அதுக்கப்புறம் தூத்துக்குடி சாயர்புரம், அதற்கப்புறம் தஞ்சாவூருக்கு போறார். அங்க போய் புறநானூறு முதலிய சங்க நூல்களையும் தொல்காப்பியம், நன்னூல் போன்றவற்றையும் படிக்கிறாரு. சின்ன சின்ன இலக்கண நூல்கள் எழுதுறாரு. நிறைய நூல்களை மொழிபெயர்க்கிறாரு. இந்த வேலைகள் எல்லாமே அவர் பார்க்கிறார் அப்படிங்கிறார். இந்தியன் சஞ்சிகை, இந்தியாவின் தொல்பொருள் ஆய்வு, இந்த மாதிரி ஏடுகள்ல தமிழ் மொழி பற்றி பல ஆய்வு கட்டுரைகள், அதாவது தீசிஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய ரிசர்ச் ஆர்டிகிள்ஸ் இவர் என்ன பண்றாரு, எழுதி அதை என்ன பண்றாருன்னா வெளியிடுகிறார். புறநானூற்று பாடல்களையும் புறப்பொருள் வெண்பாமாலையும் திணை விளக்கங்களும் தமிழ் புலவர் வரலாறும் இது எல்லாமே அந்த கட்டுரைகள்ல அவர் பேசியிருக்கார். புறநானூற்று பாடல்களை வச்சு பேசியிருக்காரு, புறப்பொருள் வெண்பாமாலையை பேசியிருக்காரு, தமிழ் புலவர் வரலாறையும் பேசியிருக்காரு, நிறைய பற்றி பேசியிருக்கார். இவர் நல்ல ஒரு சிறந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை, சினமின்மை, நட்பு முதலியவற்றை விளக்கக்கூடிய 600 செய்யுள்களை அறநூல்கள்ல இருந்து தேர்ந்தெடுத்து அதை ஒரு நூலாக தொகுத்து அதுக்கு விளக்கமும் கொடுத்துருக்கார். இதான் களம்பகம், தமிழ் செய்யுள் களம்பகம். நல்ல இலக்கியங்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து 600 பாடல்களை தனியா வெளியெடுத்து
அதை மொழிபெயர்த்து அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு. தமிழ் செய்யுள் கலம்பகம். இதை நல்லா பார்த்துக்கணும். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளியில் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு கிராமர் ஈஸியாக புரியட்டும் அப்படிங்கிறதுக்காக வினா விடை முறையில், அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் என்ன பண்ணுறாரு, 2 இலக்கண நூல்கள் வெளியிட்டார். இப்போ நம்மளே சொல்கிறோம்ல, செய்யுள் இசை அளபடை, அதே மாதிரி அளபடை எத்தனை வகைப்படும், தமிழ் வந்து சார்பெழுத்துக்கள் எத்தனை, இந்த மாதிரி ஒரு வினா விடை அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாரு, 2 நூல்களை எழுதியிருக்கார். பெரியவர்கள் படிக்கும் அது மாதிரி இன்னொரு நூலை எழுதியிருக்கார். இவர் எழுதின எலிமெண்டரி தமிழ் கிராமர், அதான் திருவிக்கா படித்த முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐரோப்பியர்கள் படிக்கிறதுக்காக தமிழ் ஹேண்ட்புக் எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. தமிழ் டு இங்கிலீஷ் டிக்ஷனரியும் இங்கிலீஷ் டு தமிழ் டிக்ஷனரின்னு சொல்கிற அகராதியையும் போப் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வெளியிட்டிருக்காரு. ஸோ நிறைய நூல்கள், வரலாற்று நூல்களையும் ஒரு எழுதி பதிப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றியும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ் உரைநடை எழுதியிருக்காரு. இந்த பணியை முடிச்சுட்டு அவர் எங்கே போகிறாருன்னா 1858 உதகமண்டலம் போகிறார். ஊட்டிக்கு போய் அங்கே ஒரு பள்ளி ஒன்றை தொடங்கி அதோடைய ஆசிரியராகவும் பணியாற்றி வருகிறார் கல்வி பணிக்காக. 1885 1908 வரைக்கும் 23 ஆண்டுகள் மீண்டும் என்ன பண்ணிடுறாரு, இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் அங்கேயே தங்கி தமிழ் தெலுங்கு கற்பிக்கக்கூடிய ஒரு பேராசிரியராக இருந்து வருகிறார். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நிறைய ஆண்டுகள் பணிபுரிஞ்சு நிறைய இடங்களில் கல்வி நிலையங்கள் பெருக காரணமாக இருக்குது. இன்றைக்கும் சாயர்புரங்கிற இடத்துக்கு போனீங்கன்னா ஜியு போப் ஸ்கூலு, ஜியு போப் காலேஜ், அங்கே எல்லாமே ஜியு போப்போட பேரில் நிறுவப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு அந்த கல்வி பணியை வந்து ஒரு உயர்ந்த பணியாக கருதியவர் அவர். இவருடைய 40 ஆண்டுகளில் படித்து சுவைத்த நூல் திருக்குறளை 1886 மொழிபெயர்க்கிறார். முக்கியமான கேள்வி. அதுக்கு அடுத்தபடியாக 1990 திருவாசகத்தை மொழிபெயர்த்தார். 80வது வயசுல பாருங்க ஒருத்தர் திருவாசகத்தை மொழிபெயர்க்க எவ்வளவு பக்தி சுவை. திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகரை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு பக்தி சுவை அப்படியே சொட்ட சொட்ட எழுதின அவரை பார்த்து என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க, திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் அப்படிங்கிறார். திருவாசகத்தை படிச்சே ஒருத்தனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வரல, அவன் உருகலன்னா வேற எதை பார்த்து அவனுக்கு கண்ணீர் வரப்போகுது அப்படின்னு என்ன பண்றாரு, போப் எழுதியிருக்கார். தன்னுடைய 80வது வயதில் 1900 திருவாசகத்துடைய மொழிபெயர்ப்பையும் அவர் வெளியிட்டிருக்கார். ஸோ உலக வரலாற்றில் மிகப்பெரிய மேதையான மாணிக்க வாசகரை விட, அந்த திருவாசகத்தை எழுதிய மாணிக்க வாசகரை விட உழைப்பு, புலமை, துன்பத்தை பொறுத்தல், நிலையிலா பக்தி, எல்லாவற்றையும் நம்முடைய மனதை கவர்கின்றவர் எவரும் இல்லை என்று மாணிக்க வாசகரை பாராட்டி இருக்கிறார். 1908 பிப்ரவரி திங்கள் 11 இறந்து விட்டார். அவருடைய கல்லறைக்கு போனீங்கன்னா அந்த கல்லறையில் எழுதி வச்சிருக்காங்க. என்ன, தம் கல்லறையில் எப்படி எழுதியிருக்காரு, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு எழுதித்தான் என்னைய அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு இறுதி முறி, அதாவது உயில்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வில்னு சொல்லுவோம். ஸோ அந்த வில்லு வந்து எழுதி வச்சு என்ன பண்ணார், இறந்தார். ஸோ இறந்தும் இரவாது வாழக்கூடிய தமிழ் மாணவராக இவர் இருந்து சாதித்து சென்றிருக்கிறார். ஸோ ஐயா ஜி போப் வந்து நான் தான் சொன்ன முதல்ல உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட பாசம் காட்டுறது வந்து உலகத்தில் ஏதோ பெரிய அதிசயம்லாம் கிடையாது. எல்லா தாயும் தான் பெற்றெடுத்த குழந்தைய வந்து பாசம் காட்ட தான் செய்வாங்க. அதே மாதிரி எல்லா குழந்தைகளும் தன்னோட தாயை நேசிக்குது. ஐ லவ் மை டேடி, ஐ லவ் மை டேடி மம்மின்னு சொல்கிறாங்கன்னா இது பெரிய அதிசயம் கிடையாது. ஏன்னா பெற்றெடுத்தவங்களை நேசிக்க வேண்டியது அது ஒரு இயல்பாகவே இரத்த பந்தம் ரீதியாக வந்த ஒரு உணர்வு, ஒரு உறவு. அது ஏதோ வியந்து பார்க்குற ஒரு அதிசய பொருள் கிடையாது. நான் மறுபடியும் சொன்னேன், ஒரு தாய் யாருன்னே தெரியாத ஒரு குழந்தையை எடுத்து தனக்கு வந்து அந்த குழந்தையை நேசிக்கிறாள் என்பது தான் உலகத்தில் பாராட்டக்கூடியது. கரெக்டாக ஆதரவு இல்லாத குழந்தைய எடுத்து 2 பேர் வளர்க்குறாங்கன்னா அவங்க தான் தெய்வம் மாதிரி. அவங்க அந்த குழந்தைக்கு கள்ளங்கப்படம் இல்லாமல் தாய் மாதிரி அன்பு காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்கெல்லாம் தெய்வ பிறவிகள் நம்ம சொல்லுவோம். அதனால் ஒரு தமிழனாக இருந்து இவ்வளோ நாள் நம்ம பார்த்தோம், பெருஞ்சித்திரனாருக்கு தமிழ் உணர்வு வந்ததோ, பாரதியாருக்கு தமிழ் உணர்வு இருக்கிறதோ, பாரதிதாசனுக்கு தமிழ் உணர்வு இருக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. அவங்க தமிழர்கள் தமிழ் உணர்வோட தான் இருக்கணும். அப்போ சிலர் தமிழ் உணர்வே இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் உணர்வு இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தமிழ் உணர்வோடு இருக்கிறத விட எந்த மொழியில் தாய்மொழியாக ஆங்கிலத்தையும் பிரெஞ்சு மொழியையும் அந்த கன்னட மொழியையும் லத்தீன் மொழியையும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறவங்க தமிழ் மொழி மீது மயங்கி அந்த மொழியை கற்று தன்னுடைய வாழ்க்கையில் சுவைத்து தமிழுக்கு தொண்டாற்றி இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தான் சிறந்தவர்கள். என்னை பொறுத்தவரைக்கும் இத்தனை பேரோட தமிழ் புலமையோட ஐயா ஜி போப்பு வீரமாமுனிவருடைய தமிழ் புலமை தான் சிறந்தது என்று நம்ம கருத முடியும். சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது வீரமாமுனிவர். இவர் ஒரு இட்டாலி நாட்டுக்காரர். இவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. பெயர் பாருங்க, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. சில புக்கில் வந்து கான்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கின்னு போட்டிருப்பாங்க. கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி. அப்பா பேர் பார்த்தீங்கன்னா கொண்டல் போபெஸ்கி, அம்மா பேர் பார்த்தீங்கன்னா எலிசபெத்.
எந்த நாடு? இத்தாலி நாட்டை சேர்ந்தவர்கள். ஸோ இவரும் அதே மாதிரி தான். ஆனா அவருக்கு முன்னாடி இவர் வந்த காலம் பார்த்தீங்கன்னா 1680ல வந்திருக்காரு. 1680 இவருடைய பிறப்பு. அதற்கு அந்த அந்த 17வது நூற்றாண்டுல இந்தியாவுக்கு வந்தவரு. ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு ஆளுமை. இவர் படிச்சது யார்ட்ட தமிழ் படிச்சிருக்காருன்னா, சுப்ரதீப கவிராயர் அப்படிங்கிறவர்ட்ட தமிழை முதன்முறையாக புலமை பெற்று படித்திருக்கிறார். ஸோ இவர் இத்தாலி மொழி, லத்தீன், கிரேக்கம், எபிரேயம், தமிழ், தெலுங்கு, சமஸ்கிருதம், வடமொழி, ஆங்கிலம் இத்தனை மொழிகள் இவருக்கு தெரியுது. இவர் தன்னுடைய 30வது வயதில் சமயப் பணியாற்றுவதற்கு தமிழகம் வந்தார். இதையும் கேட்டிருக்காங்க பழைய கேள்வி. ஜி.போ 19வது வயசுல வந்திருப்பாரு. இவர் 30வது வயசுல வர்றார். ஸோ தமிழ் மொழியின் மீது பெரிதும் இன்புற்று தமிழ் மொழி மீது ஈர்க்கப்பட்டவர். தைரியநாதர் என்று தன்னை பெயர் சூட்டிக்கொண்டு தம்முடைய பெயரை என்ன பண்ணிட்டார்? வீரமாமுனிவர் என்று சூட்டிக்கொண்டார். கொன்ஸ்டான் அப்படின்னு என்ன அர்த்தம்? அஞ்சாதவன், யாருக்கும் பயப்படாதவன் என்று தானே அர்த்தம். அப்ப யாருக்கும் அஞ்சாதவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் தமிழ்ல தைரியநாதர் என்று வைத்துக் கொண்டார். ஸோ வீரமாமுனிவர் தெலுங்கு, தமிழ், வடமொழி எல்லாத்தையுமே படித்தார். தமிழுக்கு நிறைய தொண்டாற்றியிருக்காரு. முக்கியமான கேள்வி, ஒரு அகராதியை வெளியிட்டார். இதுதான் தமிழின் முதல் அகராதி, சதுர அகராதி என்று சொல்லக்கூடியது. தேம்பாவணிங்கிற ஒரு காப்பியத்தை உருவாக்கியிருக்கிறது. கிறிஸ்தவத்துடைய முக்கியமான ஒரு நூலே தான். கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியமான ஒரு நூல் தேம்பாவணி. இன்னைக்கு தமிழ் நம்ம பார்க்கக்கூடிய இந்த எழுத்துக்களுக்கு சீர்திருத்தம் கொடுத்ததே இவர் தான். இப்படித்தான் இருக்கும் ஆனா, இப்படி இருக்கும் ஆவணா, இப்படிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருந்த அந்த வட்டெழுத்துக்களையும் கல்வெட்டுகள் இருந்த எழுத்துக்களையும் திருத்தி இப்படிதான் ஆனா போடணும், இப்படிதான் ஆவணா போடணும். நிறைய பிழைகள். தமிழ் மொழி ரொம்ப கற்றுக்கொள்ளவே கடினமாக இருந்திருக்கு தொடக்க காலகட்டத்தில். துணை எழுத்து கிடையாது. இந்த இதெல்லாம் உருவாக்கி கொடுத்ததே யாருன்னா வீரமாமுனிவர் தான். அப்ப தமிழ் எழுத்துல வரி வடிவத்தை சீர்திருத்தி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தவர் இவர் தான். இவருடைய நூல்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிடுவோம், தனியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இவருடைய முக்கியமான வாழ்வியலை பற்றி நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம். அதுல நிறைய அவருடைய நூல்களை பற்றி தான் நிறைய கேட்பாங்க. சரி, இப்போ இவரை பற்றியுள்ள குறிப்புகளை பார்ப்போம். 1710வது வருஷம் இவர் தமிழ்நாட்டுக்கு வர்றார். கிட்டத்தட்ட 37 வருஷம் சமய பணியும் தமிழ் பணியும் செய்து 1747ல அம்பலக்காடு என்கின்ற இடத்தில் இயற்கை எய்தி இறந்து போகிறார். இதுவும் கேட்பாங்க. அம்பலக்காடு அவர் இயற்கை எய்திய இடம். வீரமாமுனிவர் பொறுத்த வரைக்கும் சிற்றிலக்கியம், உரைநடை, அகராதி, மொழிபெயர்ப்பு, இலக்கணம், பெருங்காப்பியம் நிறைய நிலை அவருடைய பங்களிப்பு முக்கியமாக இருந்துச்சு. ஸோ இவர் வீரமாமுனிவர் தேம்பாவணி எழுதும் பொழுது யோசேப்பு அப்படிங்கிற பேரை, ஜோசப் யோசேப்பு என்னும் சூசை என்றும் ஒளிபெயர்க்கப்பட்ட ஜோசப் என்னும் பெயரை வீரமாமுனிவர் வளன் என்று தமிழ் படுத்தி என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. நம்ம என்ன சொல்லுவோம், ஜோசப் அப்படிங்கிறத யோசேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வார்த்தையில் ஒளியை மட்டும் மாற்றி சூசை அப்படிங்கிற பேரெல்லாம். இவர் அதை சோசப்னு எழுதாம வளன் அப்படின்னு அதோட அர்த்தத்தின்படி ஒரு வார்த்தையை உருவாக்கி வளன் என்கின்ற வார்த்தை தான் யோசேப் என்பதன் பொருள் என்று தமிழ் படுத்தி இருக்கிறார். இப்போ உங்க பேர் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா பீட்டர் அப்படின்னு சொல்றீங்கன்னா, தமிழ் எழுதும் போது அது பேரை பீட்டர்னு எழுதுறோம். இது தமிழ் புலமை கிடையாது. பீட்டர் அப்படின்னு அந்த மொழியில என்ன அர்த்தமோ அதை கண்டு அதற்கு இணையாக தமிழ்ல ஒரு பேரை உருவாக்கி ஒருத்தர் மொழிபெயர்த்து ஒரு இலக்கியம் எழுதியிருக்கிறார் அப்படின்னா அது நம்ம தமிழ்ல தேம்பாவணி என்கின்ற ஒரு இலக்கியத்தில் அவர் எழுதியிருக்கார். வளன் என்று பெயரை மாற்றி எழுதியிருக்கார். வளங்களை வளரச் செய்பவன் என்ற கருத்தில் தான் எபிரேய மொழியில சூசை என்ற பெயர் வழங்கப்படுகிறது. அதனாலே அவர் என்ன பண்றாரு, வளன் என்றே அந்த பெயரை வழங்கி இருக்கிறார். அதான் முதலே சொல்லிட்டேன் பாருங்க, தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்காதவர் தான் வீரமாமுனிவர். ஆனால் இவர் தமிழ் மொழியில இயற்றிய தொண்டுகளை நம்ம பார்த்தா ரொம்ப அதிகம் நீங்க கொடுத்துருக்காங்க. எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்து குரில் நெடிகளுக்கு எழுத்துக்களை வேறுபடுத்தி மாற்றம் செய்தார். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதான் ஏ, இதே இது ஏ அப்படிங்கிறதுக்கு வித்தியாசப்படுத்தி பார்க்கவும் புள்ளி வைப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கோடு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இவர் என்ன செய்யறாரு, இதுதான் ஏ, இப்படி இருந்தாதான் ஏ என்று மாத்துறாரு. அதுக்கப்புறம் ஓ பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓ அப்படின்னா ஒரு புள்ளி வைக்கிறதா இருக்கும். அந்த புள்ளிகள் தெரியாதங்கிறதுக்காக இப்படி திருப்பி என்ன பண்ணார், ஓ என்றெல்லாம் போட்டார். இப்படி குறில் நெடில் எழுத்துக்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு மாற்றம் செய்தவர். எழுத்து சீர்திருத்தம் தான் ரொம்ப முக்கியம். இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எகர வரிசை எழுத்துக்கள் உள்ள குழப்பங்களை அவர் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களையும் கலைதார். ஏ என்னும் எழுத்திற்கு கீழாக கோடிட்டு ஏ என்னும் எழுத்தை நெடிலாகவும் ஓ என்னும் எழுத்திற்கு சுழி போட்டு ஓ என்ற எழுத்தாகவும் உருவாக்கியவரை இவர் தான். அப்ப இந்த கோடு போட்டு ஏ என்று சொல்லக்கூடியதை நம்ம நெடிலா பயன்படுத்துறதுக்கும் இந்த உள்ள சுழிச்சு போடுற ஓ
அதுக்கும் இவர் தான் காரணம். அதே மாதிரி ஏகார வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை நெடில்களை குறிக்க ரெட்டை கொம்பு இதை போடணும் நே. அதே மாதிரி ரெட்டை கொம்போட சேர்த்து ஒரு கோடு போடுறது நோ. இந்த மாதிரி கோடு ரெட்டை கொம்புலாம் தமிழ்ல கிடையாது. அதெல்லாம் இவர் தான் உருவாக்கினார். ரெட்டை கொம்பு போட்டுக்கலாம், ஒரு துணை எழுத்து போடலாம் அப்படின்லாம் கொண்டு வந்தார். இப்போ பாருங்க, முதல்ல வந்து இதுதான் ஏ அப்படின்னு இருந்துச்சு. இதை தான் ஏ என்று நம்ம வந்து சொல்லணும். இது குழப்பமா இருந்ததுனால இவர் இப்படி ஏ சொல்லிக்கலாம், இதை ஏ என்று சொல்லலாம். ஓ பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்குதா, ஓ. இது ஓ என்று இருந்துச்சு. அவர் என்ன பண்ணாரு, இதை ஓன்னு சொல்லிட்டு இந்த சுழிச்சு ஓன்னு சொல்லலாம். இதான் கே என்று இருந்துச்சு. இது கே என்று இருந்துச்சு. அப்போ இந்த நெடில மாத்துறார். இது கோ, இது கோ என்று இருந்துச்சு. இப்படிலாம் மாற்றி கொண்டிருக்கிறார். நிறைய எழுத்துக்களை சீர்திருத்தம். இன்னைக்கு வீரமாமுனிவர் தெரியலைனாலும் தமிழ் மொழி எழுதுற எல்லாருமே வீரமாமுனிவர் செய்த சீர்திருத்தத்தை தான் பின்பற்றிட்டு இருக்கோம். ஸோ திருத்தக்க தேவர் இருக்கிறார் இல்லையா, காப்பியங்கள்ல முக்கியமான காப்பியம் சீவக சிந்தாமணி எழுதியவர். அவரை இவர் என்ன சொல்றாரு, தமிழ் கவிஞர்களில் அரசன்கிறார். அந்த அளவுக்கு சிறப்பாக அவர் வந்து கவிதையை படைத்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கார். மொழிபெயர்ப்பில் மரபின் இன்றியமையாமை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையில ஜீவோவை பத்தி வீரமாமுனியரை பத்தி சொல்றாங்க. செந்தமிழ் மொழியில் பெருமதிப்பு கொண்டு அதனை ஐயந்திரிபுர கற்று இலக்கண இலக்கிய நூல்களை ஆக்கியவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த வீரமாமுனிவர். அவர் தமிழை கற்க தொடங்கிய காலகட்டத்தில் அதன் மரபு தெரியாம மரபு பிள்ளைகள் நிறைய விட்டுருக்கார். கோழி தன் குட்டியை காப்பது போல் என்று தமது சொற்பொழிவில் கூற கோவில் வழிபாட்டிற்கு வந்த எல்லாரும் சிரிச்சிருக்காங்க. வீரமாமுனிவர் கேட்டிருக்காரு, எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நம்ம போய் பப்பி அப்படின்னு சொல்றதுக்கு இப்போ நம்ம டாகோடைய குட்டி அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி கேட்டுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க, லயனுக்கு ஒன்று வச்சிருப்பாங்க. லயன் கப்புன்னு சொல்லுவோம். நம்ம லயன் பப்பின்னு போய் சொன்னா சிரிப்பாங்களே, அந்த மாதிரி. இப்போ தாம் செய்த பிழையை உணர்ந்து தமிழை நன்கு கற்க வேண்டும் என்று உணர்ந்து அதுக்கப்புறம் தமிழ் மரபை போற்றினார். ஏன்னா கோழி தன் குட்டிகளைன்னு சொல்லக்கூட கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல என்பதுதான் மரபு. தமிழுக்கு தொண்டாற்றியவர்கள் நீங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, இதை படிச்சுக்கங்க. புதுக்கவிதைக்கு தொண்டாற்றியவர் பாரதியார், சமுதாய புரட்சிக்கு தொண்டாற்றியவர் பாரதிதாசன், பொது உடைமைக்கு திருவிக்கா, தனித்தமிழுக்கு மறைமலடிகளார், பேச்சுக்கலைக்கு அறிஞரண்ணா, சிறுகதைக்கு புதுமை பித்தன், இத்தனை பேர் தொண்டாற்றியிருக்காங்க. இப்போ அவர் எழுதிய முக்கியமான நூல் வந்து பார்த்தீங்கன்னா தேம்பாவணி என்கின்ற ஒரு நூல். அந்த நூலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன்பே தோன்றிய யோவான், ஜான்னு சொல்லக்கூடிய யோவான் இருக்கான் இல்லையா, அவரோட பேரை இவர் அருளப்பன்னு மாற்றியிருக்கிறார். கிறிஸ்துவோட வருகையை அறிவித்த முன்னோடி இவர் தான் அப்படிங்கிறார். இவர் இந்த இலக்கியம் முழுதும் கருணையன் என்கின்ற பெயர்லேயே இவர் அழைக்கிறார். கருணையன் 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 என்கின்ற பெயர்லேயே அழைக்கிறார். ஸோ கருணையனுடைய தாய் வந்து எலிசபெத் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் வசித்து வரும் பொழுது எலிசபெத் தாய் வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால இந்த ஜான்னு சொல்லக்கூடிய கருணையன் எப்படி வருத்தப்பட்டான், எப்படி துன்பப்பட்டான் அப்படிங்கிறத காப்பியமாக நம்மளுடைய 10th பாட புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு இந்த இலக்கியத்தை படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ உங்களுக்கு தேம்பாவணியை படிங்கன்னு கொடுக்கல. முன்னாடி சிலபஸ் தேம்பாவணி இருந்துச்சு, படிங்க கொடுத்தேன். இப்போ நமக்கு வீரமாமுனிவரை பற்றியுள்ள தமிழ் தொண்டுகள் தான் தெரியணும். அதனால இதை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு படும்போது நீங்கள் வாசிச்சு விட்டுக்கலாம். ஏன்னா இதில் சொல்லும் பொருள்லாம் நீங்கள் வந்து முதல் லெசன்லேயே வந்துடும். சொல்லும் பொருள் படிக்க போகிறீங்க, முக்கியமான அடிகள்லாம் அங்கே படிச்சிருவீங்க. அதனால் பாடல் இங்கே வந்து நம்ம படிக்க வேண்டாம், நேரடியாக அந்த இவரை பற்றி இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் தெரிஞ்சுட்டு போவோம். ஸோ வீரமாமுனிவருக்கு இஸ்மத் சன்யாசி அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அதாவது அதை தமிழ் படுத்தினா தூய துறவின்னு பேர். வீரமாமுனிவர் வந்து திருச்சியை ஆட்சி செய்திருந்த சந்தா சாஹிப்ங்கிற மன்னரை சந்திச்சு உரையாடுவதற்கு 2 மாதங்கள்ல உருது மொழியை கற்றுக்கொண்டார். தாய்மொழியில போய் பேசணும். இவருடைய எளிமையும் துறவியும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சன்யாசி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை இவருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ சந்தா சாஹிப்ட திவானாகவும் இவர் வேலை பார்த்துருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் எழுதிய முக்கியமான நூல் தேம்பாவணி. இதை 2ஆ பிரிப்பாங்க. தேன் கூட்டல் பா கூட்டல் அணின்னு பிரிப்பாங்க. சிலர் தேம்பா கூட்டல் அணின்னு பிரிப்பாங்க. தேம்பா அணினா தேம்பா மாலை, அதாவது வாடாத மாலைன்னு ஒரு பொருள். தேன் பா அணி அப்படின்னா தேன் போன்ற பாடல்களால் ஆன தொகுப்புன்னு ஒரு பொருள் உண்டு. பழைய டிஎன்பிசி கேள்வியில் இந்த 3615 பாடல்களை பல முறை கேட்டிருப்பாங்க. 3 காண்டம் 36 படலம் 3615 பாடல்களை கொண்டது அப்படின்னு ஞாபகம். இப்படி இந்த வரிசையா படிச்சா ஞாபகம் இருக்காது. ஒரு வருஷத்துக்கு 365 நாள் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல 365 நாள் தினமும் ஒரு பாட்டை நம்ம படிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த இடத்துல 1 போட்டுக்கோங்க. சிம்பிளா ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன். 365 இப்போ குழப்பி கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. 3 5 1 6ன்னு கொடுத்தா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. வருஷம் 365 தான்ப்பா வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ 3615 பாடல்களை கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிறிஸ்துவோடைய வளர்ப்பு தந்தையாகிய
சூசையப்பரையும் ஒரு பலன்படுத்தியிருக்காரு. இது 17ஆம் நூற்றாண்டில் படைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காப்பியமாக தமிழ் மொழியில விளங்கக்கூடிய காப்பியமாக இருக்கு. ஸோ இப்போ இவருடைய நூல்களை பற்றி படிப்போம். ஸோ இவர் என்னென்ன நூல்கள்லாம் எழுதியிருக்காரு, என்னென்ன நூல்கள்லாம் இவருடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டது, நிறைய இருக்கு. நிறைய எழுதியிருக்காரு. எழுதிய முதல் நூல்கள்லாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நூல்கள். தொன்னூல் விளக்கம், 5 இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. பரமார்த்த குரு கதைகள்னு ஒரு கதை உண்டு. யூடியூப்ல கூட இன்னைக்கு போய் நீங்க பார்க்கலாம். குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லக்கூடிய கதைகளை பரமார்த்த குருவும் அவருடைய சீடர்களும். பரமார்த்த குரு என்கின்ற ஒரு குரு இருக்கிறார். அவருடைய சீடர்கள் எல்லாமே முட்டாள்களாக இருக்கிறாங்க. அதை வச்சு அவர் எப்படி வாழ்க்கையை கொண்டுட்டு போறாருங்கிறது ஒரு நகைச்சுவையாக ஒரு நூல். தமிழ் எழுதப்பட்ட முதல் நகைச்சுவை சார்ந்த நூல் என்றும் இதை கருதுகிறார்கள். நெக்ஸ்ட் தேம்பாவணி. அப்புறம் திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அப்புறம் தொன்னூல் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. சதுரகராதின்னு எழுதியிருக்காரு. இந்த 3 நூல்களையும் திருக்காவலூர் கலம்பகத்தை கதம்ப மாலைன்னு சொல்லுவாங்க. தொன்னூலை பொன்னூல்னு சொல்லுவாங்க. சதுரகராதியை முத்தாரம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறந்து விளங்கி இருக்கு அப்படிங்கிறாங்க. வீரமாமுனிவர் என்ற தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை வீரமாமுனிவர் தமிழ் முனிவருங்கிறார். அவர் தமிழ் முனிவர் தான்ப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு சிறப்பா இருந்திருக்கு. இவருக்கு சிறப்பு பேரை பாருங்க. தமிழ் சிறுகதையின் முன்னோடி, உரைநடையின் தந்தை. தமிழ் உரைநடையின் தந்தை நிறைய பேரை சொல்லுவாங்க. அதுல திருவிக்காக உரைநடை தந்தையை சொல்லுவாங்க. இவருக்கு அந்த பேர் இருக்கு. எல்எல் இலக்கிய வழிகாட்டி, அதாவது காமிக் புக்ஸோடைய வழிகாட்டி, உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி, செந்தமிழ் தேசிகர், மொழிபெயர்ப்பு துறையின் வழிகாட்டி, இத்தனை பேர்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ இவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு பட்டம் தைரியநாதன், தமிழ் மதுரை சங்கம். அடுத்து தமிழ் அகராதியின் தந்தை, ஒப்பிலக்கண வாயில், தொகுப்பு பணியின் வழிகாட்டி, ராஜரிஷி, இந்த பட்டங்கள்லாம் கொடுத்திருக்காங்க. இந்த நூல்னு சொல்றத விட இவர் எழுதிய காப்பியம் தான் தேம்பாவணி. கிறிஸ்தவர்களின் கலைக்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்பாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இது போக தமிழ் உள்ள சிற்றிலக்கியங்கள் எல்லாத்தையும் தோண்டி எடுத்து 96ஆக வகைப்படுத்தி, அந்த சிற்றிலக்கிய வகைகளில் பார்த்தீங்கன்னா திருக்காவலூர் கலம்பகம், கித்தேரியம்மாள் அம்பானை, அடைக்கல நாயகி வெண்பா, அன்னை அழுங்கல் அந்தாதி, கருணாம்பாள் பதிகம் என்கின்ற 5 நூல்கள் எழுதியிருக்கார். இவர் எழுதிய உரைநடை நூல்கள் ஞானோபதேசம், வேதியர் ஒழுக்கம், வேத விளக்கம். இதுல ஞானக்கண்ணாடிங்கிற ஒரு சமய நூலை பத்தி குரூப் 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்லேயே கேட்டிருக்காங்க. ஞானக்கண்ணாடி என்ற நூலை எழுதுனது யாருன்னு கேட்டிருக்காங்க. இவர் எழுதிய இலக்கண நூல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். தொன்னூல் விளக்கம், இந்த நூலுக்கு குட்டி தொல்காப்பியம்னே பேர் வச்சிருக்காங்க. கொடுந்தமிழ் இலக்கணம் பேச்சு தமிழுக்காகவும், செந்தமிழ் இலக்கணம் எழுத்து தமிழுக்காகவும் எழுதியிருக்கார். மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்கார். திருக்குறளை இத்தாலி மொழியில மொழிபெயர்த்திருக்கார். இவர் துறவிங்கனால அறத்துப்பால் பொருட்பாலை மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, இத்தாலி மொழியில, லத்தீன் மொழியில மொழிபெயர்த்திருக்கார். அடுத்தது அகராதி. சதுர அகராதி பார்த்தோம். தமிழின் முதல் அகராதி முத்தாரமாக மிளிகிறது. தமிழ் டு லத்தீன் அகராதி, போர்ச்சுகீசியம் தமிழ் லத்தீன் அகராதி வெளியிட்டிருக்கு. இந்த சதுர அகராதின்னு சொல்லும் போது தனியா சொல்றாங்க. சதுர்னா 4 என்று பேர். சதுரங்க வேட்டை, சதுர்னு சொன்னாலே 4ன்னு அர்த்தம். இந்த நூல்ல பெயர், பொருள், தொகை, தொடை என்கின்ற வரிசை முறையில் 4ஆக பகுத்து சொற்களுக்கு விளக்கம் தரப்பட்டிருக்கு. தமிழ் செய்யுள் தொகை என்கின்ற ஒரு தொகையையும் இவர் உருவாக்கி இருக்கிறார். ஸோ இதுதான் இவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமானது. ஸோ ஒரு சிறந்த ஆளுமைகள் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நம்மளுடைய தாய்மொழியில் பேசுகிறவங்கள பார்த்தாலும் நமக்கு அதிசயமாக இருக்கும். நம்ம நம்ம தமிழ் மொழியில் தாய்மொழியில் நம்ம மக்கள் பேசுகிறவங்களோட ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒருத்தர் நம்ம தமிழ் மொழியில் வணக்கம் அப்படின்னு நம்ம சொன்னாலே எப்படி பண்ணுவோம், சந்தோஷப்படும், ஆச்சரியம். அப்போ நம்ம தாய்மொழியை பேசுகிறான ஒருத்தன் அப்படின்ட்டு. அப்போ அவன் நம்ம தமிழ் மொழியை நேசிச்சிருக்கான். என்னோட தாயை அவனோட தாய் போல ஒருத்தர் நேசிச்சிருக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ சிறப்பான 2 ஆட்களாக இருந்திருப்பாங்கன்னு பார்த்துக்கேன். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ள விதமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு உள்ள வகுப்புல மீதி சிந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.